வைத்து தகப்பன் இந்த மாலை நேரத்தில் உங்களை ஆராதிக்கக்கூடிய ஒரு தயவையும் கிருபையும் ஆண்டவரே இயேசுப்பா எங்கள் சபைக்கு ஆண்டவரே இயேசுப்பா நீங்க கொடுத்திருக்கிறீரே உங்களுக்கு நன்றி கர்த்தாவே. இந்த ஆராதனை முற்றிலுமாக என்னை மறைத்து கர்த்தாவே பரிசுத்த ஆவியானவர் தாமே வெளிப்படுவீர் தகப்பனே. தகப்பனே நீ மாத்திரம் இறங்கி கிரியை செய்வீராக தகப்பனே. அப்பா உண்மை துதிக்கிறோம், உண்மை சோதரிக்கிறோம் ராஜா, உண்மை ஆண்டவரே இயேசுப்பா துதிக்கிறோம் தகப்பனே. எல்லோரும் எழுந்து கரங்களை தூக்கி கர்த்தரை நோக்கி பார்ப்போமா? கரங்களை தூக்கி இதோ ஆண்டவரே ஆம் தகப்பனே. நம்ம அப்பா ஆண்டவரே இயேசுப்பா நம்ம தூக்கும் பொழுது நம்ம கரங்களை தூக்கி இதோ என்னை தூக்கி விடுங்கப்பான்னு சொல்லுகிறது போல நம்மளோட கரங்களை தூக்கி என்னால முடியல நீங்க தூக்கி விடுங்கப்பான்னு சொல்லத்தக்கதாய் ஆண்டவரே இயேசுப்பா வானத்துக்கு நேராய் கரங்களை நீட்டி அப்பா உண்மை துதிக்கிறோம், உண்மை சோதரிக்கிற ராஜா, நீர் இறங்கி வாரும் தகப்பனே. ஆம் தகப்பனே ஆண்டவரே இயேசுப்பா உண்மை உள்ளவனுக்கு நான் பரிபூர்ண ஆசீர்வாதம் கிடைக்கும் ராஜா. அதே போல உண்மை உள்ளவனா ஆண்டவரே இயேசுப்பா உமக்கு உண்மை உள்ளவனா என்ன மாற்றுங்க ராஜா. எல்லோரும் கேளுங்க அப்பா உமக்கு உண்மை உள்ளவனா என்ன மாற்றுங்க, உமக்கு மாத்திரம் உண்மை உள்ளவனா மாற்றுங்க. நீங்க அவருக்கு மாத்திரம் உண்மை உள்ளவராக இருந்தால் ஆண்டவரே இயேசுப்பா இந்த உலகம் ஆண்டவரே இயேசுப்பா அவர் வசப்பட. அல்லேலூயா. ஆம் தகப்பனே உம்மை சோதரிக்கிற ராஜா. உண்மையுள்ள தேவனையா நீங்க உண்மை உள்ளவனாக என்ன மாற்றுங்க. உண்மையுள்ள தேவனையா நீங்க உண்மை போல் உண்மை உள்ளவனாக என்ன மாற்றுங்க. உண்மை போல் உமக்காய் ஓடணும், உமக்காய் உழைக்கணும் தேவா, உமக்காய் உழைக்கணும் தேவா. உண்மை உள்ள தேவனையா நீங்க உண்மை போல் உண்மை உள்ளவனாக என்ன மாற்றுங்க. எல்லோரும் கேளுங்க. உண்மையுள்ள தேவனையா நீங்க உண்மை போல் உண்மை உள்ளவனாக என்ன மாற்றுங்க. உண்மை போல் வாழணும், உமக்காய் ஓடணும், உமக்காய் உழைக்கணும் தேவா. கிருபை தந்து நடத்துங்க, கிருபை தந்து நடத்துங்க, கிருபை தந்து நடத்துங்க, கிருபை தந்து நடத்துங்க. அதிசய தேவனையா நீங்க என்னையும் அதிசயங்க அனுச்சிய நடத்துங்க. அதிசய தேவனையா நீங்க என்னையும் அதிசயங்களை காண வையுங்க. உமக்காய் ஓடணும், உமக்காய் ஓடணும், உமக்காய் உழைக்கணும் தேவா. கிருபை தந்து நடத்துங்க, உங்க கிருபை தந்து நடத்துங்க, கிருபை தந்து நடத்துங்க, உங்க கிருபை தந்து நடத்துங்க. எல்லோரும் கேளுங்க. கிருபை தந்து நடத்துங்க, உங்க கிருபை தந்து நடத்துங்க. அவர் அற்புதம் செய்கிறவர். கிருபை தந்து நடத்துங்க, உங்க கிருபை தந்து நடத்துங்க. அற்புத தேவனையா நீங்க தினம் அற்புதமாக என்ன நடத்துங்க. அற்புத தேவனையா நீங்க என்னை தினம் அற்புதமாகவே நடத்துங்க. உம்மை போல் வாழணும், உமக்காய் ஓடணும், உமக்காய் உழைக்கணும் தேவா. கிருபை தந்து நடத்துங்க, உங்க கிருபை தந்து நடத்துங்க, கிருபை தந்து நடத்துங்க, உங்க கிருபை தந்து நடத்துங்க. கிருபை மாத்திரம் தந்து நடத்துங்க ராஜா. அப்பா என் கண்ணீரை காண்பவரே மாத்திரமே தகப்பனே. அப்பா ஆம் தகப்பனே. ஆண்டவரே இயேசுப்பா நான் ஆண்டவரே இயேசுப்பா நினைக்கலாம் தகப்பனே. நான் உண்மை உள்ளவனாய் இருந்தும் ஏன் என் வாழ்க்கையில் இவ்வளவு கண்ணீர்கள் ஆண்டவரே இயேசுப்பா செல்லலாம் தகப்பனே. நான் நேர்மையாக இருந்தும் ஏன் எனக்கு இவ்வளவு பிரச்சனைகள் என்று நினைக்கலாம். என் கர்த்தர் கரத்தில் எல்லாவற்றையும் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த மாலை வேளையில அப்பா உடைய பரிசுத்தாவை எங்களை ஆட்கொள்ள ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா எங்களை ஒப்பு கொடுக்கிற ராஜா. எங்கள் கண்களை மூடி உமக்கு நேராய் நிற்கிறோம் கர்த்தாவே. என் கண்களை மூடி ஆண்டவரே இயேசுப்பா கரங்களை தூக்கி உமக்கு நேராய் நிற்கிற ராஜா. ஆம் தகப்பன் ஆண்டவரே இயேசுப்பா இந்த வாழ்க்கை குறித்த பயங்கள் ஆண்டவரே இயேசுப்பா அநேகமா எங்களுக்குள்ள காணப்படலாம் தகப்பனே. ஆனால் ஆண்டவரே இயேசுப்பா நான் பயப்படாதே, இதோ நான் உங்களுக்கு துணை நிற்கிறேன் என்று சொன்ன தேவ ராஜா. நான் பயப்படும் நாட்களில் உம்மை நம்பிடுவேன். என் லட்சத்தின் நேரத்தில்
உம்மை சார்ந்து கொள்வேன். நான் பயப்படும் நாட்களில் உம்மை நம்பிடுவேன். என் அச்சத்தின் நேரத்தில் உம்மை சார்ந்து கொள்வேன். என் அலைச்சல்களை அறிந்தவரே, என் கண்ணீரையும் காண்பவரே, என் அலைச்சல்களை அறிந்தவரே, என் கண்ணீரையும் காண்பவரே, என் கண்ணீரையும் தூக்கில் வைத்தவரே, என் கண்ணீரை எல்லாம் கணக்கிலே வைத்தவரே. என் கண்ணீரையும் தூக்கில் வைத்தவரே, என் கண்ணீரை எல்லாம் கணக்கிலே வைத்தவரே. நலைச்சல்களை தெரியாம நாங்கள் தனியா ஆண்டவரை சப்பாங்க தனிப்பட்ட வாழ்க்கையில ஆண்டவரை கண்ணீரோடு முழங்கால் படிவிட்டு உங்களுடைய பாதத்துல நிற்கிறோம். தகப்பனே, எங்கள் செயல்களை நீர் அறிந்திருக்கிறீர்கள், நீர் அறிந்திருக்கிறீர்கள். அப்பா, எங்களுக்கு ஆண்டவரை சப்பா அநேக நெருக்கப்படுகிற காலங்களிலே அப்பா எங்களுக்கு துணியா இருந்ததை கண்ணோக்கி பார்க்கும் போது எங்கள் தேவனாகிய கர்த்தர் மாத்திரமே துணையாக நின்று தகப்பனே அப்பா, உறவுகள் இல்லாத போதோ நண்பர்கள் இல்லாத போதோ கர்த்தர் நீர் மாத்திரம் எனக்கு துணியாக உன்னை விட்டு யார் போனா என்னப்பா, நான் உனக்கு துணை இருக்கிறேன் என்று சொன்னவர். நான் உனக்கு துணை இருக்கிறேன். அது சாதாரணமான எல்லாரும் எண்ணிக்கொள்ளுங்க. அவர் மகா பெரிய கேடகமாய் நான் உனக்கு துணை இருக்கிறேன் என்று சொல்லுகிற தேவனாக அந்த கேடகத்தை மிஞ்சி நம்மளை தொடுகிறவன் யாரும் இல்லை. மகா பெரிய கேடகத்தை மிஞ்சி எங்களை தொடுகிறவர் யாரும் இல்லை. உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான். அப்பா, கண்ணீரின் பள்ளத்தாக்கில நடக்கும் போது அப்பா ஆனந்த நீர் ஊற்று நீர் மாத்திரம் தான் தகப்பனே, அதை மாற்றி போடுகிற நீர் ஊற்று நீர் மாத்திரம் தகப்பனே. அழுகையின் பள்ளத்தாக்கில் நடக்கும் போதெல்லாம் ஆனந்த நீர் ஊற்று நீதானையா, அபிஷேக மழையும் நீதானையா. அழுகையின் பள்ளத்தாக்கில் நடக்கும் போதெல்லாம், அழுகையின் பள்ளத்தாக்கில் நடக்கும் போதெல்லாம் ஆனந்த நீரூற்று நீதானையா, அபிஷேக மழையும் நீதானையா. அழுகையின் பள்ளத்தாக்கில் நடக்கும் போதெல்லாம் தகப்பனே, அந்த அழுகையின் பள்ளத்தாக்கில் நடக்கும் போது நீர் ஒருவர் மாத்திரமே எங்களை வழிநடத்தின தேவனாய் இருந்த தகப்பனே. சுற்றி முழுவதும் அவ்வளோ சில கூட்டம் இருந்தோம், கர்த்தர் ஒருவரை என்னை வழிநடத்துகிற தேவனாய் இருந்த தகப்பனே. அப்பா, நீர் யோசுவா கூட இருந்த தகப்பனே, புறக்கணிக்கப்பட்டாலும் தலைவனாய் மாற்றியது உம்முடைய கிருபையாச்சா, உம்முடைய தேவனாச்சா. அப்பா, வேறே ஆவி உடையவர்களா யோசிப்பு காலம் காணப்பட்டது கர்த்தர். ஆனாலும் கர்த்தர் நீர் ஆண்டவரே இயேசுப்பா, அதே போல வேறே ஆவி உடையவர்களை எங்களை மாற்றி நீர் தகப்பனே. பரிசுத்த ஆவிக்குள்ள எங்களை வழி நடத்த எங்களை மாத்திரமே சமூகம் மாத்திரமே எங்களுக்கு முன்னாடி போச்சு. இதுவரைக்குமே உங்க சமூகம் மாத்திரமே கர்த்தாவே, அதை நினைத்து நாங்கள் துதித்து பாடுகிற கர்த்தாவே. இதுவரைக்கும்
அப்பா உங்க சமூகம் நீங்க சொன்னது போல தகப்பனே, சமூகம் உனக்கு முன்பாக செல்கிறது என்பது போலவே சமூகம் இதுவரைக்கும் எங்களுக்கு முன்னாக செல்வதற்காக உங்களுக்கு நன்றி தகப்பனே. சேனைகளின் கர்த்தாவே, ஜீவனுள்ள தேவனே, உம் சமூகம் எவ்வளவு இன்பமானது. சேனைகளின் கர்த்தாவே, ஜீவனுள்ள தேவனே, உம் சமூகம் எவ்வளவு இன்பமானது. உடலும் உள்ளமும் கம்பீர சத்தத்தோடு, உடலும் உள்ளமும் கம்பீர சத்தத்தோடு பாடி பாடி துதித்து மகிழ்கின்றது. பாடி பாடி துதித்து மகிழ்கின்றது. எல்லோரும் சேர்ந்து சொல்லுவோம். ஒருவர் நடந்திடுவோம், நடந்து சென்றிடுவோம், உமது கனமழையால் தினமும் நிரம்பிடுமே. ஒருவர் நடந்திடுவே, நடந்து சென்றிடுவே, உமது கனமழையால் தினமும் நிரம்பிடுவே. அழுகையின் பள்ளத்தாக்கில் நடக்கும் போதெல்லாம் தகப்பன வசனம் சொல்லுது, வேறு இடத்தில் வாழ்கிற 1000 நாட்களை விட என் கர்த்தர் இடத்தில் வாழ்கிற ஒரு நாள் உத்தமமானது தகப்பனே. அந்த ஒரு நாள் உத்தமமான தகப்பனே, அந்த ஒரு நாளுக்காக அச்சா, அந்த ஒரு நாளுக்காக மாத்திர தகப்பனே உங்களை துதிக்கிற அச்சா. அப்பா உறவுகள் ஆண்டவரே இயேசுப்பா கைவிட்ட நிலையில விட்டு சென்ற நிலையில தகப்பனே, கர்த்தர் நீர் இருந்தீர் அல்லவா. யார் போனா என்ன, யார் வந்தா என்ன, தேவனாகிய கர்த்தர் நீர் எங்க கூட இருந்து என்ன நடத்துறீங்க அல்லவா. அது எவ்வளவோ ஆண்டவரே இயேசுப்பா வல்லமை மிக்க செயல், வல்லமை மிக்க செயல் அச்சா. அப்பா ஒரு பெரும் கூட்டம் இருந்த போதிலும் ஆபிரகாமை தனக்கென அழைத்த தேவன் ராஜா, ஆபிரகாமை தனக்கென அழைத்த தேவன், நீ விட்டு சென்று புறப்பட்டு போ என்று தகப்பனே, நான் காண்பிக்கும் தேசத்துக்கு புறப்பட்டு போ, அந்த இடத்துல உனக்கு கீர்த்தியும் புகழ்ச்சி நான் உண்டாக செய்வேன், அதை உனக்கு சுதந்திரமா கொடுப்பேன்னு சொன்ன தேவன் ராஜா. ஆம் தகப்பனே, இம்மட்டுமா ஆண்டவரே நாங்கள் எவ்வளவோ அலைந்து தெரிந்திருக்கிறோம், ஆனால் கர்த்தர் எல்லா தேசங்களிலும் எங்களை பாதுகாத்தார், எல்லா தேசங்களிலும் எங்களை வழிநடத்தி நீர் தகப்பனே. ஆம் தகப்பனே, இம்மட்டுமா நீர் நடத்தி நீர் தகப்பனே. வேறு இடத்தில் வாழ்கின்ற 1000 நாட்கள் விட ஒரு நாளும் சமூகம் மேலானது. வேறு இடத்தில் வாழ்கின்ற 1000 நாட்கள் விட ஒரு நாளும் சமூகம் மேலானது. பலத்தின் மேல் நடந்து பரிசுத்த வல்லமையால், பலத்தின் மேல் நடந்து பரிசுத்த வல்லமையால் நிறைந்து நிறைந்து நன்றி சொல்வே, நிறைந்து நிறைந்து நன்றி சொல்வேன். அப்பா உருவ நடந்திடுவே, நடந்து சென்றிடுவே, உமது கனமழையால் தினமும் நிரம்பிடுவே. உருவ நடந்திடுவே, நடந்து சென்றிடுவே, உமது கனமழையால் தினமும் நிரம்பிடுவே. அழுகையின் பள்ளத்தாக்கில் நடக்கும் போதெல்லாம் தகப்பனே. அப்பா இந்த வாழ்க்கை ஆண்டவரே சபா நீர் தந்தது கர்த்தாவே, எல்லாமே நீர் தந்தது தகப்பனே. ஆம் தகப்பனே, இம்மட்டுமா நடத்துகிறவர் நீர் தகப்பனே. அப்பா அன்னைக்கு கிதியோன் பயந்திருக்கலாம் தகப்பனே, இந்த சிறிய கோட்டில் இந்த சிறியவனாக என்னை தேர்ந்தெடுத்திருக்கான அடையாளங்கள் அவர் கேட்கிறார் ராஜா. ஆனாலும் அவரை கொண்டுதான் இஸ்ரவேலுக்கு மீட்புனா, அவரை கொண்டுதான் ராஜா மீட்பு. இன்னைக்கு சிறியவர்களா எண்ணப்படலாம், எல்லாருமே ராஜா சிறியவர்களாக எண்ணப்படலாம், எல்லார் பார்வையிலும் சிறியவராக இருக்கலாம். ஒரு நாள் இஸ்ரவேலுக்கு மீட்பு வந்தது போல என் ஜனங்களுக்கு ஆண்டவரே, என் ஜனங்களை மீட்டுக் கொள்ளும் காலம் வரைக்கும் ஆண்டவரே கர்த்தர் அவ்வளவா எங்களை நடத்தி செல்வார் தகப்பனே. அப்பா அவ்வளவு 1000 ஜனங்கள் இருந்த வெறும் 300 பேரை கொண்டு மீதியானவர்களை ஆண்டவரே சபா தோற்கடிக்க முடியுமானால் தகப்பனே, இந்த ஆண்டவரே சிறு ஜனத்தை கூட்டத்தை கொண்டோ சோழவரம் முழுவதையும் நீ ரட்சிப்புக்குள்ளாக்குங்க தகப்பனே. சோழவரம் முழுவதையும் நீ ரட்சிப்புக்குள்ளாக்குங்க தகப்பனே. கர்த்தருடைய வழி இதிலே நடவுங்கள் என்று ஆண்டவரே வசனம் சொல்லுகிறது போல கர்த்தருடைய வழியை பிறருக்கு காண்பிக்கும் பொருட்டு ஆண்டவரே சபா நீர் எங்களை தெரிந்து கொண்டிருக்கிறீர்கள், இந்த சிறு கூட்டத்தை தெரிந்து கொண்டிருக்கிறீர்கள். அப்பா உமக்காக சுடர்விடும் பட்டயமா நீர் நடத்துங்க ராஜா. எவ்வளவோ நெருக்கப்படுகிற சூழ்நிலை தான் ராஜா. அப்பா ஒரு சொந்த ஆலயத்துக்காக இயங்குகிற சூழ்நிலைகள் அநேக ராஜா. ஆம் தகப்பனே, எங்கள் கண்ணீர்களை
பார்க்கிறீர் தகப்பனே. சிறு வயது முதலாக இதோ ஆண்டவரே இயேசுப்பா உம்முடைய பாதையில வழி நடத்தின நாங்கள் தகப்பனே. ஆண்டவரே இயேசுப்பா இதோ அநேக சின்ன கூட்டத்துக்கு ஒளியாக நீர் வைக்க போகிறீர்கள். அதற்காக நன்றி தகப்பனே. அப்பா இதோ ஆண்டவரே இயேசுப்பா அக்கினியில் சூளையில் ஆண்டவரே எங்களை ஆண்டவரே எரிய நேர்ந்தாலும் அந்த இடத்திலேயே சொல்லுவார், அச்சா எங்கள் மத்தியிலே கர்த்தர் உலாவுகிறவர், எங்கள் மத்தியிலே கர்த்தர் உலாவுகிறவர். நெருக்கப்படுகிற சூழ்நிலை எங்களுக்கு சொந்தமா எதுவுமே இல்லை சகோதரனே, சகோதரியே. இவ்வளவோ வியாதியில இருக்க சகோதரனே, இவ்வளவோ பிரச்சனையில இருக்க, இம்மட்டுமாய் நான் என்ன செய்ய போறேன்னு யோசிச்சு கொண்டிருக்கிற சகோதரன், சகோதரியே, கர்த்தர் இருக்கிறார். உன்னும் உயிர் இருக்கிறது, கர்த்தர் இருக்கிறார். உன் ஆத்துமா இருக்கிறவர், நீ கர்த்தரையே சோதரி. அப்பா தாவீது எப்பேற்பட்ட சூழ்நிலையில் சொல்கிறாரே, ஆத்துமாவே கர்த்தரையே சோதரி என்று சொல்கிறார். ஆம் தகப்பனே, அவ்வளவு நெருக்கப்படுகிற காலங்களிலும் கர்த்தரை சோதரித்தால் போதுமானது தகப்பனே. அந்த இடத்தில் ஒரு விடுதலை பிறக்கும் என்பதை ஆண்டவரை நாங்கள் விசுவாசிக்கிறோம் தகப்பனே. அப்பா எரிகின்ற சூளைக்குள்ள இனிமே நாங்கள் ஆண்டவரை போடப்பட நேர்ந்தாலுமே அங்க எங்கள் விடுதலை செய்ய கர்த்தர் இருக்கிறார் என்று எங்கள் இரு கரங்களை தூக்கி ஆண்டவரை சோதரிப்போம். எங்கள் இரு கரங்களை தூக்கி சோதரிப்போம். ஏன்னா கர்த்தர் இருந்ததை ஆண்டவரை நாங்க உணர்றோம் இல்லையோ, ஆனா ஆண்டவரே அந்த ராஜா உணர்ந்தது போல ஆண்டவரே மற்ற ஜனங்கள் வெளியிலிருந்து பார்க்கும் ஜனங்கள் இதோ இவர்களுக்கு மத்தியில தேவன் உலாவுகிறதை காண்கிறேன், இவரே மெய்யான தேவன் என்று சொல்லத்தக்கதான ஒரு ஆண்டவரே மாற்றத்தையோ ஒரு நிகழ்வை நீ தந்தரில் இருக்காய். நன்றி தகப்பனே, நன்றி ராஜா, நீர் மாத்திரம் தான் ராஜா. அப்பா விசுவாசத்தோடு பாடுகிற தகப்பனே. எரிகின்ற சூளைக்குள் எரியப்பட்டும் எரியாமல் புகையாமல் காப்பாற்றி நீ, எரிகின்ற சூளைக்குள் எரியப்பட்டும் எரியாமல் புகையாமல் காப்பாற்றி நீ, கர்த்தரே தெய்வம் என்று கைதட்டி கொண்டாடுவே, கர்த்தரே தெய்வம் என்று கைதட்டி கொண்டாடுவே, தெய்வமே என் தகப்பனே, கோவாயன் ராஜனே, என் தெய்வமே என் தகப்பனே, ஏகோவாயன் ராஜனே. ஆம் தகப்பனே, நீர் மாத்திரம் ராஜா, நீர் மாத்திரம் ராஜா. இம்மட்டும் எங்களை நடத்தி வருகிறோம், இம்மட்டுமா எங்களை காண்கிறதே உன் நீர் மாத்திரம் தான் ராஜா. அப்படின்னு சொல்வது போல அப்பா என்னை காண்கிறதே உன் நீர் மாத்திரம் தான் ராஜா. அப்பா நீ தந்த எல்லா காரியங்களுக்காக உண்மை சோதரிக்கிறார் ராஜா. ஆம் தகப்பனே, எப்போதும் நிர்மூலமாகாமல் இருப்பது கர்த்தருடைய கிருபை என்று வசனம் சொல்கிறது. உம்முடைய ரத்தத்தினால் எங்களை மீட்டுக் கொண்டீர் தகப்பனே. அப்பா உம்முடைய ரத்தத்தினால் எங்களை மீட்டுக் கொண்டீர். எங்கள் கண்களை ஆண்டவரை இறுக்கமாய் உங்களுடைய ஒரு விஷயம் உங்களுக்கு நன்றி சொல்கிறோம் கர்த்தரே. அப்பா இம்மட்டும் என் கர்த்தரை என்னை நடத்தினார், இம்மட்டும் நடத்தினார். எல்லோரும் யோசித்து பாருங்கள், எவ்வளவோ சூழ்நிலைகள் நம்ம வாழ்க்கையில வந்த போது இம்மட்டுமாய் நம்மளை கர்த்தர் நடத்தினார், இம்மட்டுமாய் நிற்க செய்தார். ஆம் தகப்பனே, எல்லாமே நீர் தந்தது கர்த்தாவே. இதுல நான் பெருமைப்பட ஒண்ணு இல்லை கர்த்தாவே. நாங்க எல்லாரும் ஒரு விஷயம் எங்க வாழ்க்கையை குறித்து பெருமைப்பட ஒன்றுமே இல்லை தகப்பனே. ஆம் தகப்பனே, எல்லாம் கர்த்தரால் வந்தது. கர்த்தரால் யோபு அழகாய் சொல்கிறார் கர்த்தாவே. அப்பா எல்லாம் ஆண்டவரே, ஆண்டவர் கொடுத்தார், ஆண்டவர் எடுத்தார். ஆம் தகப்பனே, இதுல நான் பெருமைப்பட என்ன இருக்கிறது? கர்த்தர் ஆண்டவரே தாயின் கருவில உருவாகும் முன்னமே என்ன பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார் சொல்வது போல நான் பிறந்த நாள் முதலாய் என் முடிவு பரியந்தமும் நடத்துகிற என் தேவன் ஒருவர் இருக்கிறார் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் தகப்பனே. அந்த தேவ அன்பின் நிமித்தம் நடக்க நாங்கள் ஆண்டவரே ஏக்கப்படுகிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே நடத்துகிறதுக்காக உங்களுக்கு நன்றி தகப்பனே. எல்லாமே நீர் தந்தது, எல்லாமே நீர் தந்தது, எல்லாமே நீர் தந்தது, எல்லாமே நீர் தந்தது. வாழும் பூமி உறங்கும் இல்லம் உண்ணும் உணவு கல்வி செல்வம், வாழும் பூமி உறங்கும் இல்லம் உண்ணும் உணவு கல்வி செல்வம், கர்த்தாவே நீர் தந்தது, உன் காருண்யத்தால் வந்தது, கர்த்தாவே நீர் தந்தது,
என் இயேசுவே எல்லாமே நீர் தந்தது என் வாழ்க்கையில என் வாழ்விலே என் இயேசுவே எல்லாமே நீர் தந்தது. அவன் தகப்பன உண்மையான அன்பு நீ தருகிறதா ராஜா, நீ தந்தது மாத்திரதான் ராஜா. அப்பா உண்மையான அன்பு உங்ககிட்ட மாடந்தா ராஜா இருக்கு. அன்பு சகலத்தையும் மூலம் என்ற வசனம் சொல்லுகிறது ராஜா. அன்பா இருக்க சொல்லி கொடுக்கறது உம்முடைய வசனங்கள் தான் ராஜா. உம்முடைய வசனங்கள் மாத்திரம் தான் தகப்பன. அப்பா ஒரு உணர்வுள்ள இருதயத்தை தரது உங்களுடைய வசனம் ஒரு குத்துகிற வார்த்தை உங்களுடைய கர்த்தரின் வார்த்தை இருப்புறம் கருப்புள்ள பட்டை ஆம் தகப்பனே. அந்த வார்த்தைகளை எங்களுக்காக ஈந்தருளின உங்களுடைய தயவிற்க நன்றி தகப்பனே. நன்றி தகப்பனே. அப்பா இம்மட்டுமா நீ நடத்துகிறீர் தகப்பனே, இனிமேலும் நீ நடத்த போகிறீர் தகப்பனே. ஏசியா தீர்க்க தரிசினால் ஆண்டவர் இயேசுப்பா கொடுக்கப்பட்ட வார்த்தை, நான் உன்னை முதிர் வயது வரைக்கும் உன்னை நான் இயங்குவேன், நான் சுமப்பேன், நான் தப்பு வைப்பேன். இஸ்ரவேல் கூட்டத்துக்கு மட்டும் இல்ல ராஜா, இந்த சிறு கூட்டத்துக்கு நீங்க சொல்லியிருக்கீங்க, சிறு கூட்டத்துக்கு நீ சொல்லியிருக்கிறீர் தகப்பனே. முடிவு பொறிந்து நடத்துகிற தேவன் உண்டான அது எங்களுடைய மெய்யான தேவன் கர்த்தர் மாத்திரமே தகப்பனே. எங்களுக்காய் 3ஆம் நாளில உயிர் தென்று இந்நாள் மட்டும் எங்கள் ஜெபங்களை கேட்டு ஆண்டவரே இயேசுப்பா எங்கள் கண்ணீர்களை பார்த்து எங்களுக்கு விடுதலை தரக்கூடிய மெய்யான தெய்வம் நீர் மாத்திரமே தகப்பனே, நீர் மாத்திரமே தகப்பனே. மட்டுமாய் நடத்துங்க ராஜா, மட்டுமாய் நடத்துங்க. இந்த ஆராதனை உங்களுடைய பாதப்படியில் ஒப்பு கொடுக்கிற ராஜா. ஆமென்.